நேற்று வண்டியில் போயிட்டு இருக்கும்போது ரோட்டோரத்தில் ஒரு இன்சிடென்ட் பார்த்தேன். கண்ணு தெரியாத ஒருத்தர் உட்காந்து அதில் ஒரு நேம் போர்டில் எனக்கு கண்ணு தெரியாது, யாராவது உதவி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி எழுதியிருக்காரு. நிறைய பேர் பார்த்துட்டு கிராஸ் பண்ணி போயிட்டுருக்காங்க. நான் எதாச்சும் அங்கே நின்று பார்க்கும்போது அங்கே ஒரு பர்டிகுலராக ஒரு பொண்ணு, காலேஜ் படிக்கிற பொண்ணுன்னு நினைக்கிறேன். அவங்க அந்த நேம் போர்டில் ஒரு சில வார்த்தைகள் சேஞ்ச் பண்ணுறாங்க. எனக்கு இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சு, போய் என்னென்னு பார்க்கணும் அப்படின்னு போய் பார்த்தேன். அதில் நிறையா நிறையா வரிகள் இருந்தது. எனக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 வரிகள் இப்போ ஞாபகம் இருக்கிறத சொல்கிறேன். இந்த உலகம் ரொம்ப அழகாக இருக்குது, ஆனால் என்னால் பார்க்க முடியல. வெறும் சத்தத்தோட உணர்வுகள்லேயே வாழ்ந்துட்டுருக்கேன். யாரோ கடந்து போகிற மாதிரியும், யாரோ என்கிட்ட வந்து பேசுகிறாங்க, ஆனால் அதுக்கு ஒரு உருவம் இருக்கும். அந்த உருவம் எப்படி இருக்குன்னு கூட எனக்கு தெரியல. நானாக ஒரு கற்பனை பண்ணிட்டு கற்பனையில் வாழ்ந்துட்டுருக்கேன். இப்படி நிறையா எழுதியிருந்தது. அந்த பொண்ணோட அந்த வார்த்தை இருக்குல்ல, அது இன்னும் படிக்க படிக்க இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. எனக்கு தெரியல, நிறையா ஃபோட்டோ எடுக்கணும்னு நினச்சேன், எடுக்க முடியல. ஸோ ஒருத்தரோட சின்ன ஒரு மாற்றம், சொற்கள், நம்ம பேசுகிற விதமாகட்டும், பார்க்குற பார்வையாகட்டும், இது எல்லாமே இன்னொருத்தரோட லைஃப்பில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுது. இது அவருக்கே யாராவது படித்து காமிச்சிருக்கலாம், நானே கூட படித்து காமிச்சிருக்கலாம். ஆனால் அந்த இடத்துல முடியல. அவருக்கே இன்னொன்று என்னென்னா, அந்த பொண்ணு எழுதி வச்சுட்டு போனது அவருக்கே தெரியாது. ஸோ இந்த மாதிரி நிறையா மாற்றங்கள் வந்து ஒவ்வொருத்தரோட லைஃப்லேயும் யாருன்னே தெரியாத ஒருத்தரில் கடைசி வரைக்கும் யார் பண்ணானே தெரியாமல் நடந்துட்டு தான் இருக்குது. இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவியை மற்றவங்களுக்கு. தேங்க்யூ ஸோ மச். நேற்று வண்டியில் போயிட்டு இருக்கும்போது ரோட்டோரத்தில் ஒரு இன்சிடென்ட் பார்த்தேன். கண்ணு தெரியாத ஒருத்தர் உட்காந்து அதில் ஒரு நேம் போர்டில் எனக்கு கண்ணு தெரியாது, யாராவது உதவி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி எழுதியிருக்காரு. நிறைய பேர் பார்த்துட்டு கிராஸ் பண்ணி போயிட்டுருக்காங்க. நான் எதாச்சும் அங்கே நின்று பார்க்கும்போது அங்கே ஒரு பர்டிகுலராக ஒரு பொண்ணு, காலேஜ் படிக்கிற பொண்ணுன்னு நினைக்கிறேன். அவங்க அந்த நேம் போர்டில் ஒரு சில வார்த்தைகள் சேஞ்ச் பண்ணுறாங்க. எனக்கு இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சு, போய் என்னென்னு பார்க்கணும் அப்படின்னு போய் பார்த்தேன். அதில் நிறையா வரிகள் இருந்தது. எனக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 வரிகள் இப்போ ஞாபகம் இருக்கிறத சொல்கிறேன். இந்த உலகம்